விருதுநகர் மாவட்டம் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் செல்ல முயன்ற இளையராஜா தடுத்து நிறுத்தம். கருவறைக்கு அருகே உள்ள அர்த்த மண்டபத்திற்கு முன்பே நிறுத்தி மரியாதை வழங்கிய கோயில் நிர்வாகம். உற்சவர் இருப்பதால் அர்த்த மண்டபத்தையும் கருவறையாகவே கருதி யாரையும் அனுமதிப்பது இல்லை. ஆண்டாள் கோயில் நிர்வாகம் விளக்கம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவது தாமதம். நேற்று உருவாகும் என கூறப்பட்ட நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகும் என கணிப்பு. நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருச்சி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் சாலையில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள நீரில் நடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணியில் வெள்ளத்தால் தரைப்பாலம் சேதம். குறும்பூருக்கான போக்குவரத்து துண்டிப்பு. தொடர் மழையால் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் 35,000 ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் பாதிப்பு. மழைநீர் வடியாததால் கடல் போல காட்சியளிக்கும் வயல்கள். நாமக்கல் மாவட்டம் காவிரி ஆற்றின் பழைய பாலத்தில் மது அருந்திக் கொண்டே மீன்பிடித்த இளைஞர்கள். 100 தோப்புக்கரணங்கள் போட வைத்து நூதன தண்டனை வழங்கிய காவல்துறையினர். பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் நடமாடும் ஒற்றை யானை. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு சாலையில் சாலையோரம் நின்றவர் மீது மோதிய கார். பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெல்லும் என்று நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை மக்கள் மறக்கப் போவதில்லை என RS பாரதி கண்டனம். அதிமுக பொதுக்குழு சண்டையில்லாமல் நடந்ததே பெரிய விஷயம் என MP கனிமொழி விமர்சனம். சண்டை இல்லாம உங்களுக்கு நடக்கிறதே பெரிய விஷயம். சென்னை அண்ணாநகர் டவரிலிருந்து வேடிக்கை பார்த்தபோது தடுப்பு கம்பிக்கிடையே சிக்கிய குழந்தையின் தலை. பதற்றத்துக்கு இடையிலும் குழந்தையை லாவகமாக மீட்ட பெற்றோர். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படாது என தகவல். துணை மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் என மக்களவை செயலகம் பட்டியல். புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமானார். அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். 3 விக்கெட்டுகளை இழந்து திணறிய நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தி வைப்பு. விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ அர்ஜுனாவுக்கு பக்குவம் போதவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அண்மை காலமாக சொன்ன கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது. திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றுள்ள நிலையிலும் தொடர்ந்து திமுக தலைமையை சீண்டும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பேசி வந்தார். அதன் உச்சமாக கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சி என திமுக ஆட்சியை ஆதவ் அர்ஜுனா மறைமுகமாக விமர்சித்தார். இது கடும் சலசலப்பை ஏற்படுத்தியதை அடுத்து ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் விசிகவிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தன்னுடைய கருத்துக்களால் திருமாவளவனுக்கும் தனக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதை விரும்பாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்பதோ அவர் வெளியேற வேண்டும் என்பதோ தங்கள் நோக்கம் இல்லை என்று கூறினார். இடைநீக்கம் செய்த பிறகு கட்சி தலைமை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் விளக்கமளிப்பதை விடுத்து பொதுவெளியில் அவர் கருத்து வெளியிட்டது தவறு என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது. கட்சி நடைமுறைகளை ஆதவ் அர்ஜுனா பின்பற்றவில்லை என்றும் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்த திருமாவளவன் அதை ஆதவ் அர்ஜுனாவிடம் பலமுறை அறிவுறுத்தியதாகவும் கூறினார். நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட, நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது, அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது. கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது, அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இன்னும் பக்குவம் தேவைப்படுகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். பொது வாழ்வில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக முக்கியமானது. அந்த வாய்ப்பை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். இந்த முடிவும் அவசரமான முடிவுதான். ஒரு அமைப்பினுடைய நடைமுறையை பற்றிய புரிதல் அவருக்கு தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்கள் என்று திருமாவளவன் கூறினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதியில்தான் தாக்கலாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மசோதாவில் உள்ள அம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவைகள் கலைக்கப்பட்டன. 1970ஆம் ஆண்டில் மக்களவையும் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களவையின் 543 தொகுதிகளுக்கும் மாநிலங்களின் 4120 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த பொது தேர்தலுக்கு பிறகு அடுத்த 100 நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சட்டப்பிரிவுகள் 83, 172, 327 ஆகியவற்றில் திருத்தம் செய்யவும் 82A என்ற புதிய சட்டத்தை கொண்டுவரும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. 82A சட்டப்பிரிவை பொறுத்தவரை இது மக்களவை மற்றும் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த அனுமதிக்கும். இந்த சட்டத்தின்படி 2029ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அமையும் 19வது மக்களவையின் முதல் அமர்வில் பொது அறிவிப்பு ஒன்றை குடியரசுத் தலைவர் வெளியிடுவார். அறிவிப்பு தேதியாக கருதப்படும். அதன் பிறகு பொது தேர்தல் மூலம் அமைக்கப்படும் எந்த ஒரு சட்டமன்றங்களின் பதவிக்காலமும்
19வது மக்களவையின் பதவிக்காலம் வரை மட்டுமே செல்லுபடியாகும். அதன் பிறகு அந்த சட்டமன்றங்களின் பதவிக்காலம் காலாவதியானதாக அறிவிக்கப்படும். இதில் 82A-வின் 3வது பிரிவு மிக முக்கிய சட்ட திருத்தமாக பார்க்கப்படுகிறது. அதன்படி 19வது மக்களவையின் பதவிக்காலம் முடிவதற்குள் மக்களவை மற்றும் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் நடத்தி முடிக்க வேண்டும். ஒருவேளை சில மாநிலங்களில் தற்போதைக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாது என்ற நிலை இருந்தால் குடியரசுத் தலைவரின் பரிந்துரை அடிப்படையில் அந்த இடத்துக்கு மட்டும் சட்டப்பிரிவு 82A(5) மூலம் தேர்தலை ஒத்திவைக்க முடியும். அப்படி ஒரு மாநிலத்தின் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் பட்சத்தில் 172வது பிரிவின்படி 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்களவையின் ஆயுட்காலம் முடியும் போதே அந்த சட்டப்பேரவையின் பதவிக்காலமும் முடிந்துவிடும். ஒருவேளை சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கப்படும் பட்சத்தில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்படும். அதற்கேற்ப 172வது சட்டப்பிரிவில் திருத்தங்களை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இந்த நடைமுறை மக்களவைக்கும் பொருந்தும் வகையில் சட்டப்பிரிவு 83-இல் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதன்படி 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி கலைக்கப்பட்டால் எஞ்சிய காலத்துக்காக இடைக்கால மத்திய அரசு அமையும். மேலும் தொகுதி மறு வரையறையுடன் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தும் வகையில் சட்டப்பிரிவு 327-லும் திருத்தம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளுக்கான பதவிக்காலத்தை மற்ற சட்டப்பேரவை பதவிக்காலத்துடன் ஒத்திருக்கும்படி மாற்றக் கோரும் சட்ட திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டம் 1962-இல் மாற்றம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்த உறுப்பினர்களுக்காக 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு பக்கம் அரசியல் அனல் பறக்க, மற்றொரு புறம் அசைவ விருந்து சுட சுட களை கட்டியது. மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் சைவ விருந்து பரிமாறப்பட்டதால் டன் கணக்கில் உணவு வீணானது பெரும் பேசுபொருளானது. இதனால் இம்முறை நல்ல நுனி இலையை விரித்து நிர்வாகிகளுக்கு அசைவ விருந்து வைத்து அசத்தி உள்ளது அதிமுக தலைமை. அந்த வகையில் சுமார் 6000 பேருக்கு அண்டாவாக பிரியாணி சமைத்து சுட சுட பரிமாறப்பட்டது. ஆளுக்கு 3 சிக்கன் ரோஸ்ட், மசாலாவில் வறுத்த ஒரு முட்டையும் வைக்கப்பட்டது. கடையில் வாங்கினால் ஒரு பீஸ் 250 ரூபாய் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு நல்ல பெரிய துண்டாக வெட்டப்பட்ட வஞ்சிர மீன் வறுத்தது ஒவ்வொருவர் இலையிலையும் வைக்கப்பட்டது. அத்துடன் சாதம், மட்டன் குழம்பு, தக்காளி ரசம், தயிர் உள்ளிட்டவையும் அசைவ விரும்பிகளுக்கு வழங்கப்பட்டன. செட்டிநாடு ஸ்டைலில் ஆத்தங்குடி பெருமாள் செட்டிநாடு, அவர் தான் தலைவர் காலத்துலேயும் அவர் தான் சமைச்சார், அம்மா காலத்துலேயும் அவர் தான் சமைச்சார், இப்போ அவர் தான் இன்னைக்கு எடப்பாடி காலத்துலேயும் அவர் தான் சமைக்கிறாரு. ரொம்ப விரிவான ஏற்பாடுகள், ஒரு 1000 டன் மீன், 1000 டன் மட்டனு, 1000 டன் சிக்கனு, அந்த மாதிரி வந்து சிறப்பாக ஏற்பாடு. 1000 கிலோ ஒரு டன். ஒரு நபருக்கு 900 ரூபாய் என கணக்கிட்டு அசைவ விருந்துக்கு மட்டும் 54 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாசம்னாலே மாலை போட்டவங்க இருப்பாங்க, மாலை போடாதவங்க இருப்பாங்க. யாருக்கு என்ன தேவையோன்னு அறிஞ்சு தெரிஞ்சு எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் நம்ம தலைவருக்கு மட்டுமில்ல, தொண்டர்களுக்கும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் அசைவமும் சைவமும் படைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் காலையிலையும் எந்த தொண்டர்களும் பசியோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலேயும் எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. எல்லாமே உணவுகள்லாம் எந்த குறையும் இல்லை. சைவம் சாப்பிடுபவர்களுக்கும் ஏமாற்றம் தராத வகையில் தடபுடலாக விருந்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. தம்ரூட் அல்வா, பருப்பு வடை, அப்பளம், வெள்ளை சாதம், சாம்பார், வத்த குழம்பு, தக்காளி
தக்காளி ரசம், முட்டைக்கோஸ், பீன்ஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, தயிர், பருப்பு பாயாசம் உள்ளிட்டவையும் பரிமாறப்பட்டன. மொத்தம் 750 பேருக்கு தலா 500 ரூபாய் என கணக்கிட்டு சைவத்திற்கு மட்டும் 3,75,000 ரூபாய் செலவானதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி காலையில் சுமார் 500 பேருக்கு கேசரி, இட்லி, பொங்கல், வடை, சாம்பார், சட்டினி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. ஒருவருக்கு 150 ரூபாய் வீதம் 75,000 ரூபாய் வரை காலை உணவுக்கு செலவானதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.